பொதுவா இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு சப்போர்ட் குடுக்குறது எந்தெந்த டூலெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எனிடெஸ்க்குன்னு இந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நியூ வெர்ஷனை விட ஓல்டு வெர்ஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது நிறைய கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியும். பட் நியூ வெர்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னா லைசன்ஸ் கேட்கும். ஸோ அந்த லைசன்ஸ் வந்து இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனிடெஸ்க் இருக்குது. அதே நேரத்தில் அல்ட்ரா வியூவர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லாவே ஸ்பீடாகவும் இருக்குது. அதே நேரத்தில் கஸ்டமர் கனெக்ட் பண்ணால் அவங்களுடைய ஸ்க்ரீன் வியூ எல்லாமே வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 அப்ளிகேஷன் நம்ம வந்து கஸ்டமரை வந்து கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். எனிடெஸ்க் அண்டு அல்ட்ரா வியூவர். ஓகேங்களா? அடுத்தது டூல்ஸ். இப்போ நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளோட குரூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நேற்று நான் சேட் பண்ணும்போதே ஒரு லிங்க் ஒன்று உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். இந்த லிங்க்கை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ டேப் கொடுத்திங்கன்னா இந்தமாரி வரும். இந்த இடத்துல இங்கே டவுன்லோட் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் உங்களுடைய டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதையும் நான் இங்கே சொல்லிடுறேன். இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, அன்றைக்கி நம்ம கிளாஸ்லேயே பார்த்தோம், ஒரு லீடை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டூல் வந்து வாட்ஸ்அப் சிஆர்எம்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆடு ரன் பண்ண போகிறோம், எந்த பிஸ்னஸுக்கு ரன் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை டவுன்லோட் பண்ணிடுறேன். அப்போது எந்த பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து ஆடு வந்து க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த டிசைன் வந்து நம்ம பண்ணணும். இப்போ ரீச் பண்ண வைக்கிறோம், இப்போ வந்து அவங்களுக்கு ஆடு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நம்ம ஒரு டிசைனை வந்து ரெடி பண்ணணும். அதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற ஒரு டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வான்னு சொல்லிட்டு. நேற்று வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சிருப்போம், இன்வைட்டேஷன். அந்த இன்விடேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து ஆக்டிவில் வந்துடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வர்றதுனால இதில் நிறைய ப்ரோ டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ப்ரோ டூல்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிசைட் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் உதாரணத்துக்கு இது எல்லாமே நான் க்ரியேட் பண்ணது தான். இது வந்து டிவிடி பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதுக்காகவும் நான் வந்து க்ரியேட் பண்ண ஒரு 2 ஸ்க்ரீன் இது. ஓகேங்களா? அதேமாரி டிவிடி பாக்ஸை ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து டிசைன் பண்ண ஒரு 2 கீ பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து நான் டிசைன் பண்ண மாடல்ஸ். நீங்கள் இப்போ ஒரு ஆடு முடிவு பண்ணுறீங்க, கஸ்டமருக்கு இதை ரீச் பண்ண வைக்கணும், அந்த ஆடை வந்து எப்படி உருவாக்குறதுன்றதை ரொம்ப எளிமையாக உருவாக்குறதுக்கு தான் இந்த கேன்வான்ற இந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம டீலருக்கு எல்லாமேருக்குமே ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்றது தான். பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே ரெடிமேடாக இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய ஐடியாவையும் இங்கே வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த மேலே இருக்க பேக்கில் இருக்க ஃப்ரேமெல்லாம் நான் தான் வச்சேன். யூஸ்வலாக இந்த ஸ்டில்லு வந்து அப்படியே இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து என்றைக்கு போட போகிறோன்னா February 8 போட போகிறோம். அதனால் நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்கிறேன். 8ஆம் தேதி இந்த இடத்துல Februaryன்னு போட்டுக்கிறேன். Februaryன்னு போட்டேன். ஸோ மார்னிங் வந்து 9:30 to 1:30க்குள்ளே முடிச்சிடலாம். ஓகேங்களா? செக்ஷன். ஸோ மற்றபடி எதுவுமே மாற்றுறதுக்கு இல்லை, எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கணும். இது ரெடிமேட் டெம்ப்ளேட் எல்லாமே இருந்தாலும் நம்ம சொல்ல வர விஷயம் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதிகமாக மூமெண்ட் ஆகக்கூடிய பிஸ்னஸ்ன்னு பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் அண்ட் க்ரோசரி ஸ்டோர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பிஸ்னஸ், ஃபிஷ் மெர்ச்சன்ட், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். இது வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இங்கேயே வந்து ஃபிஷ் மெர்ச்சன்ட்டுக்கான டாபிக்ஸ் வந்து மண்டிலே வந்து வர்றதுனால நான் கொஞ்சம் கூடுதலாக என்ன பண்ண போகிறேன்னா, ஹோட்டல் அதிகமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட். ஹோட்டல் தான் அதிகமாக இருக்குது, ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டாபிக் வந்து நான் இப்போ கவர் பண்ண போகிறேன் இந்த வர செக்ஷனில். ஸோ இதுமாரி ரெடிமேடாக இருக்கக்கூடிய நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது. உங்களுடைய தகவலை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆட் பேஜ் கொடுத்துட்றேன். இங்கே டிசைன்ஸில் போகும்போது இப்போ பாருங்கள் நம்ம உருவாக்கி வச்சுருக்க அந்த மொடலுக்கு ஏற்ற மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இதை கிளிக் பண்ணுறோம்.
கிளிக் பண்ணோன்னே இங்கே ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சில மாற்றங்கள் மட்டும் நம்ம பண்ணி இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸு, இந்த லோகோ வேணும்னா லோகோ வச்சுக்கலாம், லோகோ வேணும்னா லோகோவை எடுத்துடலாம். இந்த மாதிரி வெறும் டெம்ப்ளேட்டை மட்டும் இந்த வந்து உங்களுடைய நேம் போட்டுட்டு யார் நீங்கள் என்ன பொசிஷன்றதை போட்டுட்டு இந்த சின்ன இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த கேன்வா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஷாப் இல்லாமலே எல்லாமே ரெடியாக இருக்கும். நம்ம கண்டென்ட் மட்டும் அந்தந்த இடத்துல செட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாடல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சின்ன எடிட் நம்மளுடைய கண்டென்ட்டை மட்டும் எடிட் பண்ணி வெப்சைட்டை ரெடி பண்ணி இதில் இருக்கிற இமேஜஸ் இப்போ லேப்டாப்பே நம்ம ரீப்ளே ஃபார் எக்ஸாம்பிள் நான் லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இமேஜை ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சோர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு பிக்சர்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு இது பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஆன்லைன் ஆக்டிவேஷன் டூல். ஓகேங்களா? ஆன்லைன் ஆக்டிவேஷன் டூல்ஸ் வந்து இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் இன்டிகிரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ போட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதில் ஃபிக்ஸிங்கில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லையா இந்த இமேஜே தூக்கிடுறோம். தூக்கிட்டு நம்மளுடைய ஃபைல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த லேப்டாப்பை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வந்து என்னுடைய லேப்டாப்பை போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இப்படி தள்ளிட்டு ஸோ இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி லேயரில் பேக்கு கொடுத்துட்றோம். பாருங்கள். ஸோ இதுமாரி சின்ன விஷயங்களை மட்டுமே எடிட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னல் டெம்ப்ளேட்டாக நம்ம பயன்படுத்திக்க முடியும். இப்போ இந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்மளுடைய ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ட்ராக் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சின்ன எடிட் பண்ணி கூட நம்ம ப்ரொஃபஷ்னல் டெம்ப்ளேட்டை இது க்ரியேட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கணும் என்ன மாதிரியான வந்து ஆடை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அதனுடைய டைட்டில் எப்படி இருக்கணும், அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கணுன்றது மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை மட்டும் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் ட்ரைனிங் பேஜு. இப்போ நான் ஷேர் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு எனக்கு 2வது பேஜ் மட்டும்தான் வேணும் அப்படின்றதுனால 2வது பேஜை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தேன்னா எனக்கு அந்த செகண்ட் பேஜ் மட்டும் எனக்கு வந்துடும். ஓகேங்களா? ரைட். இவ்வளோ தான் கேன்வாவை பொறுத்தவரையும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ரெடி பண்ணுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். அதனுடைய ஆக்டிவேஷன் கொடுத்துட்டேன். இப்போது நம்ம முன்னாடி ஒன்று டவுன்லோட் பண்ணல அதை இன்ஸ்டால் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து நம்மளுடைய பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் இதையே நம்ம ரீசேல் பண்ணி அதுக்கான பெனிஃபிட் 50% பெனிஃபிட் வந்து பெற முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு இந்த சாஃப்ட்வேர் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது 500 ரூபா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டூல் நமக்காக மட்டும் கிடையாது, அது சேல்ஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன் தான் பாருங்கள். இது வந்து VA சென்டர் சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் இப்படி வந்து நிற்கும். ஆக்சுவலாக கீ வந்து கேட்குதா, புரியும் நினைக்கிறேன். பாருங்கள் கீ வந்து கேட்டு நின்றுட்டுருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதை காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய கீஜென் இருக்கும், நான் வந்து கீஜென் வச்சுருப்பேன், அந்த கீஜெனை போட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். பார்த்திங்கன்னா கீஜென் தான் இருக்குது. ஸோ கீஜென் தான் இருக்குது. இந்த கீஜென் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஹார்ட்வேர் ஐடி இருக்குது இல்லையா, ஆக்டிவேஷன் ஹார்ட்வேர் ஐடியை இங்கே போட்டுட்டு ஜென்ரேட்னு கொடுக்குறேன். ஜென்ரேட் கொடுத்தோடனே எனக்கு இந்த மாதிரி டூல் வரும். இதுமாதிரி இதை தான் உங்களுக்கு போட்டு நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன். இப்படி ஆக்டிவேட் கொடுத்தோடனே பாருங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிக்கும். ஓப்பன் ஆன் பண்ணதுக்கப்புறம் அதுவே மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக் அப்டேட் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்கள் மேனுவலாக எதாவது அப்டேட் பண்ணணுன்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்டர்னல் அப்டேட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதேமாரி அப்டேட் க்ரோம்ன்றதை கொடுத்துக்கலாம். இந்த டூல் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணுறதும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரோவாக இந்த பர்பஸ்க்கு என்ன பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோன்றதை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த டாஸ்க் உங்களுக்கு அனுப்புகிறேன்.